இப்போ ஸ்ட்ரீட் டாக் வந்து இருக்குது நல்லதா கெட்டதா வேணுமா வேணாமா உங்கள் கருத்தை சொல்லுங்கள். வேணும் தான் சொன்னேன். ஏன் வேணும்? ஏன்னா யாருன்னா திருடன் வந்தால் குவாலிச்சு காமிச்சு கொடுக்கும். அதுமாரி யாரும் வண்டியில் ஸ்பீடாக போனால் அதேமாரி குவாலிச்சு ஸ்பீடாக ஓடும். ஸ்பீடாக போய் அவனுக்கு கீழே வந்து சாவடிக்கும். சாவடிக்கெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. அவன் போகும்போது திடீர்னு நின்றுவான்ல, அதுக்கப்புறம் பொறுமையாக போக ஆரம்பிப்பான். அதனால ஸ்ட்ரீட் டாக் ஸ்பீடு பிரேக் மாதிரி இருக்குன்னு சொல்லுவார். அப்படி கூட சொல்லலாம். இப்போ ஒருத்தர் நான் இப்போ பைக்கில் வந்துட்டு டக்குன்னு அந்த நாய் டக்குன்னு ஃப்ரெண்ட் வீல் அடிச்சு தூக்கிடுச்சுன்னு வச்சாங்க. யோசிக்கணும்ண்ணா, அதனால தான் பொறுமையாக பிரேக் வச்சு கண்ட்ரோலாக போகணும். இப்போ ஒரு குழந்தைங்க ஸ்கூல் முடிச்சு நடந்து போகிறாங்க, அப்போ அவங்கள வந்து நாய் வந்து கடிக்குது. அப்போ நான் யாரை கடிச்சாலும் பரவாயில்ல வேணும். யாரும் சொல்ல முடியாது, ஆனால் வேணும். கடிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். யாராச்சும் மற்றவங்க முன்னாடி வந்து யாராச்சும் கழுத்துக்கு அடிச்சுட்டு அந்த மாதிரி போவாங்க. அந்த கோவத்தில் போயிட்டு கூட பண்ணலாம் அந்த மாதிரி. அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா வா. இல்லை அதாவது பைக்கு சவுண்டு வந்து நாய்க்கு வந்து ஆகாது, பிடிக்காது தெரியுமா? ஸோ அந்த சவுண்டில் கூட நாயில் எல்லா மனுஷனையுமே வரட்டும் தெரியுமா? தெரியும். உங்கள் வீட்டில் உங்கள் தம்பி ஒருத்தங்க வந்து கடிக்குது, நீங்கள் நெக்ஸ்ட் டே உங்களை இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வேணாம் தான் சொல்லுவேன். டாக் வேணாம் சொல்லுங்க. இப்போ தான் வேணும்னு சொன்னீங்க ரெண்டு பேரும். அது எப்படி சொல்கிறது, இப்போ திருடங்க வந்தால் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ போலீஸே பார்த்தீங்கன்னா டாகை வச்சு தான் நிறைய இதை கண்டுபிடிக்கிறாங்க கேஸ்லாம். இப்போ அதுக்கு யூஸ் ஆகுதுல ப்ரோ டாக். நான் சொல்கிறது வந்து வீட்டில் வளர்க்குறதோ இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷனுக்கு போலீஸ்காரங்க யூஸ் பண்ணுறதோ நான் சொல்லலை. ஸ்ட்ரீட் டாக்கை பற்றி கேட்குறேன். ஸ்ட்ரீட் டாக்கும் நல்லா தான் வேணும். ஸ்ட்ரீட் டாக்கும் வேணும்.